அவர் பையனை நடத்துறாரு, அதுக்கு எதிராக அவர் ஏதாவது பண்ணுவாரா அப்படிங்கிறாங்க. அது இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் அந்த கம்பெனியை வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னாரு. அவங்க உறவினர் தான் நடத்துகிறாங்க, அவங்க உறவினர் தான் நடத்துகிறாங்க. இப்பொழுது கூட அதுலேருந்து வருகின்ற வருமானம்லாம் அவங்ககிட்ட தான் இருக்குது. அது கோடிக்கணக்கான வருமானங்கள் வருகிறது. அதனால்தான் இப்போ என் பொருட்டு இப்போ நீங்கள் கேட்டீங்களே அரசியல் நடத்துறது எங்கேருந்து பணம் வந்ததுன்னு இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி, அவர் காஞ்சிபுரம், நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு சொத்து இருக்குது. ஹிரானந்தினியில் ஒரு மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு, பெரிய நட்சத்திர வெடி, ஏறக்குறைய அது ஒரு 5 கோடிக்கு மேலே அப்பொழுதே வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அங்கேருந்து 3வது கிலோமீட்டரில் ஒரு பெரிய அரண்மனை, 10 கிரவுண்டில் ஒரு கிரவுண்டு வந்து 1.5 கோடி ரூபா. அப்படின்னா என்னாச்சுன்னு பாருங்கள், 10 கிரவுண்டு 15 கோடி ரூபாயில் 5 கோடி ரூபாய்க்கு பெருமானளவு ஒரு அரண்மனை கட்டியிருக்கிறார். ஒரு அரசியல் தலைவன் என்று சொன்னால் அவருடைய கதவுகள், வீட்டின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கணும்னாரு. ஆனால் அவருடைய வீட்டை இப்போ போய் பாருங்கள், சுற்றி மின்வேலி அமைக்கப்பட்டு அந்த 10 ஏக்கருக்கும் பெரிய பாதுகாப்போடு செய்யப்பட்டு போன வாரம் பால் காட்சி நடந்திருக்குது. யாரும் அழைக்கலை, ஏன்னா அது வெளியே செய்தி வந்துடக்கூடாதுக்காக. எனவே அவர் துறையை பொறுத்தவரை இந்த நிலைமையில் தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. அது குறித்து காலம்புறம் பேசுவதற்கு நிறைய இருக்குது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் வைகோவுக்கு 250 கோடி ரூபாய் அளவிற்கு சொத்து இருப்பதாக மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்கிட கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். மதிமுகவிலிருந்து சமீபத்தில் நீக்கப்பட்ட மல்லை சத்யா புதிய கட்சி தொடங்க போவதாக அறிவிப்பு வெளியிடுவதற்காக செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார். அந்த செய்தியாளர் சந்திப்பில் மதுவுக்கு எதிராக நடைபயணம் செல்லும் வைகோ உறவினர்கள் மது கம்பெனி ஒன்றை நடத்துவதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் அதிலிருந்து வரக்கூடிய கோடிக்கணக்கான வருமானங்கள் வருகிறது, அவையெல்லாம் வைகோவிடம் தான் இருக்கிறது என்றும், இதிலிருந்து தான் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் 250 கோடி ரூபாய் அளவிற்கு வைகோ சொத்து இருக்கிறது என்று பரபரப்பு குற்றச்சாட்டை மல்லை சத்யா முன்வைத்திருக்கிறார். மேலும் 5 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள மிகப்பெரிய நட்சத்திர விடுதியை அப்பொழுதே செங்கல்பட்டு மாவட்டத்தில் வைகோ குடும்பத்தினர் வாங்கியிருப்பதாகவும், அந்த அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து 3வது கிலோமீட்டரில் 10 கிரவுண்டில் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு அரண்மனை ஒன்றை சமீபத்தில் கட்டியிருப்பதாகவும் வைகோ கூறியிருக்கிறார். மேலும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்றால் அவரது வீடு திறந்திருக்க வேண்டும் என்று பேசியவர் வைகோ, ஆனால் தற்போது கட்டியிருக்கக்கூடிய இந்த அரண்மனை வீட்டை சுற்றிலும் மின்வேலி அமைத்து பெரிய பாதுகாப்புடன் கட்டியிருக்கிறார்கள். யாரும் உள்ளே நுழைய முடியாதவாறு இந்த பாதுகாப்பானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. வெளியே செய்தி வந்து விடுக்க கூடாது என்பதற்காக யாரையும் அழைக்காமல் அந்த 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த அரண்மனை வீட்டிற்கு சமீபத்தில் பால் காட்சி இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் 250 கோடி ரூபாய்க்கு மேல் வைகோவிற்கு சொத்து இருப்பதாக மல்லை சத்யா பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.